பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தம், இதோடைய மையக்கரு என்ன அப்படின்றதுல நிறைய தியரிஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. சில முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸை நம்ம படிக்கும் பொழுது ஒரு ஆர்டிக்கல் என் கண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. இதை எழுதினவர் ஜான் ஸ்பென்சர்ஸ். ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா விமானங்களை இழந்தது அப்படின்னு சொல்லி அந்த நரேட்டிவ் அதிகமாக போயிட்டு இருக்கும்போது, அந்த போர் முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது, பாகிஸ்தான் எப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்திச்சாங்க, ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி உலகத்துக்கு முதல்ல ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் வார் எக்ஸ்பர்ட் ஜான் ஸ்பென்சர்ஸ் அவர்கள் தான். ஸ்பென்சர் கார்டு அப்படின்ற பேரில் ஒரு இணையதளத்தில் இருக்கார். அவருடைய ஸ்டாக் அவரை பற்றி படிக்கணும், அவருடைய ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த 30 நாள் யுத்தத்தில் என்ன அப்படின்றது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 99% மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரானுடைய 3 மிசைல் இஸ்ரேலில் வந்து விழுந்துருச்சு, ஈரான் ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு யுஏஇ தாக்கப்பட்டிருக்கு, புர்ஜ் கலீஃபா பக்கத்தில் விழுந்துருச்சு. கத்தாரோடைய எனர்ஜி வந்து தாக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் 3 கப்பல் வீழ்த்தப்பட்டிருக்கு. ஈரானுக்கு சார்பாக இல்லை ஈரானுடைய வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்க இதை தான் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மிலிட்ரி டார்கெட்ஸை அமெரிக்கா தாக்கியிருக்கிறாங்க. ஹயத்தொல்லா அலி கமேனி அவர்களை கொண்டிருக்காங்க. அவருடைய மகன் முஸ்தபா கமேனி என்ன ஆனார் அப்படின்றது தெரியல. ஐஆர்ஜிசியோடைய டாப், அதாவது ஒரு அரசாங்கத்தோடைய டாப் மற்றும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50 தலைவர்களை இஸ்ரேல் வந்து தட்டி தூக்கியிருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஓரளவுக்கு முற்றிலும் முடங்கியிருந்து ஓரளவுக்கு இப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல அமெரிக்கா வந்து வல்லமை பெற்றிருக்காங்க, ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்து இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உண்மைன்றதை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஜான் ஸ்பென்சர்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். அதாவது இதில் ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் மிலிட்ரி என்ன, இந்த யுத்தம் எதனால் ஆரம்பிச்சது, எந்த யுத்தத்தோடைய அப்ஜெக்டிவ் என்ன, இராணுவ ரீதியாக இது எங்கே நிற்கிது அப்படின்றத ஒரு தராசில் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸு, ஸ்பெக்குலேஷன், நரேட்டிவ், இதை நம்ம பிரித்து பார்க்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல இவர் ரொம்ப துல்லியமாக அதை வந்து பிரிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 90% பிரிச்சிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நரேட்டிவ் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, இந்த சென்சேஷனல் நியூஸ்லாம் ஓரம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்தா தான் இந்த உலக அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது புரியும். இந்தியாவுக்கு குறிப்பாக இதில் நிறையா பாடங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அமெரிக்கா இப்போது ஈரானுடைய தெஹரானில் இறங்கி அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல், ஃபிசைல் மெட்டீரியல், ஒரு 440 kg 60% செறிவூட்டப்பட்ட உரேனியம், அதை கைப்பற்றி அந்த 10 லட்சம் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்தை வீழ்த்தி, அதன் பிறகு அந்த நாட்டை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு ஈரானில் எப்படி போனாங்களோ ஒரு மாவோயிஸ்ட் ஸ்டைல் இன்சர்ஜென்சியை ஃபைட் பண்ணுறது, இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நரேட்டிவ். ஸோ அது வாய்ப்பே கிடையாது, இது வந்து ஒரு ஷாலோ திங்கிங் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்போடைய அவர்களுடைய அந்த 10 நாள் பாஸ், ஈரானுடைய ரிஃபைனரிஸ் மேலே கை வைக்க மாட்டோம், எனர்ஜி மேலே கை வைக்க மாட்டோம் அப்படின்றது, அதை அதிகப்படுத்தி இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் அது இருக்குது. ஏப்ரல் 6 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த போரில் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு நடுவில் நம்ம மார்ச் 30ஆம் தேதி இந்த ரிவ்யூவை வந்து பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட், சென்காம் அப்படின்றவங்க தொடர்ந்து ஈரானுடைய மிசைல் சிஸ்டத்தை குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிசைல் சிஸ்டம்ன்றது என்ன, ஈரானுடைய மிசைல் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், அதன் பிறகு அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் குடவுன்ஸு எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. 3வது அந்த மிசைலை லான்ச் பண்ணக்கூடிய லான்ச்சர்ஸ், 4வது அந்த லான்ச் பண்ணுறதுக்கான ரேடார் சிஸ்டம், இதை வந்து அமெரிக்கா குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அமெரிக்காவோட ஒரு வெற்றி ரொம்ப தெளிவாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய கடற்படையை இல்லாமல் செஞ்சது. இப்போ ஒரு நாடு பார்த்தீங்கன்னா
அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பக்கத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட கடற்படையே இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அந்த மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸை தாக்கிட்டுருக்காங்கன்றதை பார்க்குறோம். அப்ராக்சிமேட்டாக எடுத்தோன்னா ஒரு 70% அளவுக்கு தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது. அதே சமயம் இஸ்ரேல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெஜிம் ஹயத்துல்லா அலி அவர்களுடைய இந்த ரெஜிம் அதோட தலைவர்களை அவங்க மீண்டும் மீண்டும் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஈரானுடைய இந்த மிசைல் லான்ச்சிங் கேப்பபிலிட்டியை ஏவுகணையை அதுதான் அவங்களுடைய பவர். ஏவுகணை மற்றும் ட்ரோனை பெரிய அளவுக்கு அமெரிக்காவை நினைச்சாலும் தடுக்க முடியாது. குறிப்பாக ஏவுகணைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை, அந்த திறனை காலி பண்ண வேலையை அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைமையோடைய இந்த இஸ்லாமிய தலைமையோடைய தலைவர்களை தட்டி ஒருத்தராக தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தலைமை இருந்தால் தான் அங்கே கவர்னன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த தலைமையில் குறிப்பாக அவங்களோட ஐஆர்ஜிசியோட லீடர்ஷிப், பசிஜ், இது அவங்களுடைய உள்நாட்டு மாரல் போலீஸ், இவங்களை தாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நோடு, இன்டர்னல் செக்யூரிட்டி, இதை எல்லாத்தையுமே மிகப்பெரிய லெவலில் தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு டாக்டிக்கல் ஆக்ஷன் கிடையாது. ரெண்டு நாடுகள் ஒன்றா சேர்ந்து இந்த போரில் இயங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இஸ்ரேலோட டார்கெட் வேறு, அமெரிக்காவுடைய டார்கெட் அப்படின்றது வேறு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் எபிலிட்டி டு ஃபைட் அண்ட் இட்ஸ் எபிலிட்டி டு கவர்ன் ஆர் பீயிங் டார்கெட்டட் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் எபிலிட்டி டு ஃபைட் இராணுவ வலிமையும், எபிலிட்டி டு கவர்ன் அரசை நடத்தக்கூடிய அந்த இயந்திரத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா போன முறை தவறு செஞ்ச மாதிரி, வியட்நாம்லேயோ இல்லை ஈராக்லேயோ இல்லை ஆப்கானிஸ்தான்லேயோ தவறு செஞ்ச மாதிரி அவங்க தலைநகரத்துக்குள்ளே இறங்காமையே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதில் மிக முக்கியமானது. இப்போது குளோபல் ஷிப்பிங்க்கு மிகப்பெரிய த்ரெட்டாக இன்றைக்கி ஈரான் மாறி இருக்குது, குறிப்பாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில். இப்போ ரெஜிம் சேஞ்ச் இது அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்ப் முன்னாடி வச்ச டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கும் சரி, இந்த மாதிரியான இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயிட்டு தான் அது. உண்மையான ரீசன் அது கிடையாது. ரெஜிம் சேஞ்ச் இவங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்றது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெஜிம் சேஞ்சை அமெரிக்கா கொண்டு வரல, பிஹேவியர் சேஞ்சை கொண்டு வராங்க. இந்த அளவுக்கு தாக்கப்பட்ட பிறகு இப்போ வெனிசுலாவில் 2 பேரை தூக்குனாங்க, அதிபரையும் அவர் மனைவியும் தூக்குனாங்க. அதன் பிறகு யாரோ ஒருத்தர் தலைமையை இருக்கிறாங்க, அவங்க அமெரிக்காவோட இணங்கி இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வெனிசுலா இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. இந்த இடத்துல ஈரான் ஒரு வலிமையான நாடு, ஒரு வலிமையான இராணுவத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஸோ இந்த இடத்துல மிலிட்ரி ஆக்ஷன் அப்படின்றது தேவைப்படுது. ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் குல்ஸ்னர் 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த நிலைமைக்கு நீங்கள் போயிடாதீங்க, இந்த இடத்துக்கே நீங்கள் அமெரிக்காவோட ஒரு டேர்ம்ஸுக்கு டீல், ட்ரம்ப்போட ஃபேவரேட் டீலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ இந்த புது டேர்ம்ஸுக்கு நீ வரணும் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஆட்சி மாற்றம் அப்படின்றத விட அடுத்து யார் இருக்கீங்களோ எங்ககிட்ட பேச்சு நடத்துங்க, இந்த புது டேர்ம்ஸுக்கு நீங்கள் ஒத்து வரணும் அப்படின்றது தான். இப்போ இந்த புது டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்களுடைய மிசைல் அப்படின்றது 1000-1500 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, இவ்வளோ எண்ணிக்கையில் தான் நீங்கள் மிசைல் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமாக இஸ்ரேலோடைய நான் நெகோஷியபிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராக்சிக்கலாக இருக்கக்கூடிய ஹமாஸ், ஹவுத்தி, ஹிஸ்புல்லா மற்றும் பாலஸ்தீன் ஜிஹாத், இந்த அமைப்புகளை நீங்கள் டிஸ்பேண்ட் பண்ணணும். உன்னோட ஏரியாக்குள்ளே நீ பவர்ஃபுல்லாக இரு, உன்னோட ஏரியாவை தாண்டி கல்ஃபில் மிச்ச நாடுகளோட இதில் நீ வர்றதை நாங்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படின்றது தான் அது. அதாவது உங்கள் பவரை உங்கள் நாட்டோட லிமிட் பண்ணிக்கிங்க. இது ரெண்டாவது. மூணாவது, நியூக்ளியர் ப்ரோக்ராமை நீங்கள் ஒன்று நிறுத்தணும், இல்லைனா கண்காணிப்புக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடத்தணும். நாலாவது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், இதை நம்ம சேர்ந்து இயக்குவோம். இந்த 4 விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார தடைகளை உடனடியாக எடுக்கிறோம், அமெரிக்காவுடைய நிதி உதவியும் உங்களுக்கு இருக்கும், நாட்டை நீங்கள் மீண்டும் கட்டமைச்சு ஆல் இஸ் குட், நம்ம இயல்பு நிலையில் இயங்கலாம் அப்படின்றது தான். இந்த இடத்துல தான் ஈரானுடைய தலைமை வேற முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஃபைட்டை அவங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அமெரிக்காட்ட? 1 மாதம் நம்ம கடந்துட்டோம், இது 31வது நாள். இந்த இடத்துல ஈரானுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தோடைய மையப்பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்க் தீவுகள். ஏன்னா 85-90% ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது இந்த ஒரு இதுதான், அந்த தீவு தான். 1.5 மில்லியன்லேருந்து, அதாவது 15 லட்சம்லேருந்து 20 லட்சம் பேரல் எண்ணெய் இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு. அதில் 90% வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான்.
இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு ஈரானில் இது ஒன்று தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம், வேணா வேற எதுவுமே அவங்க வந்து இது இல்லை. ஸோ இந்த இடத்த டிசேபிள் பண்ணாலோ இல்லை இந்த இடத்த அமெரிக்கா கைப்பற்றினாலோ ரொம்ப நாளைக்கு ஈரானால் யுத்தம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய பணம் அப்படின்ற சோர்ஸ் ஆஃப் மணி அப்படின்றது காணாமல் போயிடும். இந்த இடத்துல தான் நம்ம மிக முக்கியமாக ஒரு இடத்துல பார்க்க வேண்டியது ஜனவரி 2024 நடந்த ப்ரொட்டஸ்ட்டு. அதுக்கு அடிப்படை காரணம் பசாரி ப்ரொட்டஸ்ட்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருந்தோம். பசாரிகள் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள். அவங்களுடைய பெருமளவு சப்போர்ட்டில் தான் ஆயத்துல்லா 1970களில் இந்த ஆட்சிக்கே வந்தார். அவரோட தந்தை இருந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக அந்த பசாரிஸ் இருக்கக்கூடிய வணிகர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது இருந்துச்சு. அதே வணிகர்கள் தான் இப்போ அவருக்கு எதிர்த்தா இது பண்ணாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அவங்களுடைய 10 லட்சம் ரூபாய் அப்படின்றது $1. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் ஈரானுடைய கரன்சி எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் $1 வாங்க முடியும். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, பேங்க்ஸ் எல்லாம் இன்ஸ்டேபிளாக இருக்குது. இது எல்லாத்தோட மிகப்பெரிய ஒரு வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்குது. தெஹ்ரான் தலைநகரத்தை மாற்றி அவங்க வந்து தென்கிழக்கு பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு கூட சில டைம் இது பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் மார்க் ஸ்பென்சர் அவர்கள் சொல்கிறது 32,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சிவிலியன்ஸ். இது இந்த நூற்றாண்டோடைய ஒரு கொடூரமான ஒரு அடக்குமுறைன்ட்டு. பட் அஃபிஷியல் ஃபிகர் சொல்கிறது ஒரு 12,000 16,000. இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன? கார் தீவுகள் இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பவர் கிரிட்டை கை வைக்கிறது, மின்சாரத்தை கை வைக்கிறது. ஈரானுடைய எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் எல்லாமே அவங்களுடைய நகரங்களை ஒட்டி இருக்கிறதுனால துல்லியமாக அவங்களுடைய சப்ஸ்டேஷன்ஸு டிரான்ஸ்மிஷன் லைனை தாக்குனாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தெஹ்ரான் நகரம் வந்து இருளில் மூழ்கி போகும். இருளில் மூழ்கிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மிசைல் லான்ச்சிங், ரேடார் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜென்ரேட்டரை வச்சு ரன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஜென்ரேட்டரை ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஹீட் சிக்னேச்சர்ஸ் கிடச்சிரும். உங்களுடைய மிசைல் லான்ச்சர்ஸ் எங்கே இருக்குது, உங்கள் ரேடார் எங்கே இருக்குன்றதை துல்லியமாக அமெரிக்கா சேட்டலைட் மூலிமா கண்காணித்து அது மேலே தாக்குதல் நடத்த முடியும். ரெண்டாவது, மக்கள் மின்சாரம் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய வெயிலுக்கு மின்சாரம் இல்லாமல் எத்தனை நாள் தாங்க முடியும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அவங்களும் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வாங்க அப்படின்றது தான். இந்த ஆர்டிக்கிளை இவர் எழுதினது மார்ச் 28 இன்னைக்கு 29 விடிய காலையில் இந்திய நேரப்படி. மார்ச் 30 இப்போ நமக்கு வர லைவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அந்த பவர் கிரிட்டை இஸ்ரேலுடைய விமானப்படை தாக்கி அழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% நகரம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இருளில் மூழ்கி இருக்கு. அதாவது 30 அதிகாலையில். ஸோ இவர் என்ன சொன்னாரோ அதை வந்து அவங்க கிளியர் கட்டாக செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அமெரிக்காவுடைய 50,000 துருப்புகள் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ கார் தீவுகளை ஏப்ரல் 6 கை வைக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அமெரிக்கா அதை பண்ணுறாங்க. இவங்களுடைய பவர் கிரிட்டை இப்போ இஸ்ரேல் கை வச்சிருக்காங்க. பதிலுக்கு இவங்களும் தாக்குதல் நடத்துவாங்க, அது வேற விஷயம். ஸோ மார்ச் 30 ஏப்ரல் 6 ஒரு கடினமான சூழ்நிலையில் இது போகுது அப்படின்றத பார்க்குறோம். 4வது சைபர் ஆப்ரேஷன்ஸ். ஈரான் மேலே நடத்தப்படக்கூடிய சைபர் ஆப்ரேஷன்ஸ். காஷ் பட்டேல் ஒரு இந்திய வம்சவெளி அமெரிக்கர், இன்னைக்கு FBIயோட தலைவர். அவரோட பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவரோட பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்னைக்கு ஈரான் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன ட்ரிகர் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, FBIயோட டைரக்டர். அதுக்கு ஒரு கவுண்டர் ஆப்ரேஷனை ஏற்கனவே அமெரிக்கா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுடைய கமாண்ட் நெட்ஒர்க்ஸு, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஈரானில். இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் சர்வேவும் ஆக முடியாது. ஸோ அவங்களுடைய நரேட்டிவ் கோஆர்டினேஷனை கண்ட்ரோல் பண்ணி மீண்டும் அவங்க மக்களை அரசுக்கு எதிராக கிளப்பி விடுறதுக்கான ஒரு வேலையை சைபர் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ், இந்த இடத்துல 20 மில்லியன் பேரல் பெர் டே அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஒன்று மட்டும்தான் இன்னைக்கு ஈரான்ட்டு கையில் இருக்கக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டு. அவங்க துபாயை தாக்கலாம், ரியாதை தாக்கலாம், அம்மானை தாக்கலாம், இந்த மாதிரியான நகரங்களை தாக்குனாலும் ஈரான்ட்டு இருக்கக்கூடிய ஒரே துருப்புச்சீட்டு அப்படின்றது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் தான். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபு மூசா அண்டு இது கிரேட்டர் அண்ட் லெஸ்ஸர் துன்ப ஐலாண்ட்ஸ் 3 முக்கியமான தீவுகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி குஷம் தீவுகள், இது 4 தீவுகளை வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே IRGCயால் முடியாமல் போயிடும். ஏன்னா நேவல் ஃபெசிலிட்டி, மிசைல் சிஸ்டம்மு, சர்வேலன்ஸ் இது எல்லாமே இந்த தீவுகளில் தான் இருக்குது. இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த இடத்துல போய் அவங்க இறங்கி ஒரு தாக்குதலை நடத்தணும் அப்படின்னா கடல் கன்னி வெடிகளை அவங்க நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்த போகும்பொழுது ஓரளவுக்கு அமெரிக்கா ஒரு மிலிட்ரி லாஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது கப்பல்களாக இருக்கட்டும், அமெரிக்க வீரர்களாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு டோல் பூத் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. இப்போ $20 லட்சம் கொடுத்துட்டு உங்கள் கப்பலை எடுத்துகிட்டு போங்க, எங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல 2 மில்லியன் பெர் டேங்கர் அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ கடுப்பில் வேற வழி இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிரான்சிட் காரிடர் எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக் அப்படின்ற ஒரு தீவு இருக்குது, அங்கேருந்து தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கப்பலை வந்து வழி அனுப்பிச்சு சேஃபாக வந்து ஒரு பேசேஜ் கொடுக்குறாங்க. அந்த தீவையும் இப்போ அமெரிக்கா கை வச்சாங்க அப்படின்ற போது, ஏன்னா இப்போ இனிஷியலாக பார்க்கும்போது ஒரு 6000லேருந்து 10,000 அமெரிக்க துருப்புகள் மெரைன்ஸ் மற்றும் கமாண்டோஸ் வரதா இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்டாக செய்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 துருப்புகள் அப்படின்ற போது கார் தீவுகளை மட்டும் கிடையாது, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நான் சொன்ன இந்த 5 தீவுகளையுமே அமெரிக்கா வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதான், எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் மார்க் ஸ்பென்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 50% பாப்புலேஷன் இப்போ இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய தகவல், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் வந்து இந்த ரெஜிம்க்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஸோ ரெஜிம்க்கு ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் இருக்குது, இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்கனவே இருக்குது. அப்போது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் அதிகப்படுத்திட்டு ஸ்ட்ரைக்கையும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இவங்களோட தலைமையகம், ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர், பசீஜ் யூனிட்ஸு, போலீஸு, இன்டெலிஜென்ஸ் சர்வீஸு, இது எல்லாத்தையும் அவங்க தாக்குனாங்க அப்படின்னா மக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அந்த அடக்குமுறை பண்ணக்கூடிய அந்த இடத்துலையுமே அவங்க வீக் ஆவாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சி, அவரே ஓப்பனாக என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் மெயின் ஆப்ஷன்ஸு, இதுதான் நம்ம போயிட்டுருக்கோம், அமெரிக்கா போயிட்டுருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க வீக்காக இருக்கிறாங்க, இல்லை ஈரான் உண்மையாலுமே ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது நம்மளால் உறுதியிட்டு சொல்ல முடியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் இருக்குது, சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஈரானுடைய இராணுவத்தில் சேர்கிறதுக்கான குறைந்தபட்ச வயதை வந்து 18லிருந்து 12 வயது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இளம் சிறுவர்கள் இப்போ சண்டைக்குள்ளே போகணும், இராணுவத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அப்போது அந்த அளவுக்கு இராணுவ வீரர்கள் இல்லை அப்படின்றதும், அந்த அளவுக்கு த்ரெட் அதிகமாக இருக்குது அப்படின்றதும் கிளியர் கட்டாக தெரியுது. இல்லைன்னா 12 வயசு சிறுவர்களை கொண்டு போய் நீங்கள் இராணுவத்தில் சேர்க்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அவங்கள வந்து சப்போர்ட் சர்வீஸில் தான் நாங்கள் சேர்க்குறோம், மெயின் ஃபைட்டிங்கில் சேர்க்கலன்னு சொன்னாலும் ஒரு 12 வயது ஒரு இளம் சிறுவர்களை கொண்டு போய் நீங்கள் இராணுவத்தில் சேர்க்குறீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணணும், ஈரானுடைய பவர் ப்ரொஜெக்ஷன் அந்த இடத்த தாண்டி இருக்கக்கூடாது. இதுதான் வந்து இதில் வந்து சீக்வென்ஷியலாக போயிட்டுருக்காங்க அப்படின்றதும், இது சீக்வென்ஷியலாக போல் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் போகிறாங்க அப்படின்றதும் இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. ஸோ ஈரானை அவங்க வந்து தெரிஞ்சே தான் அமெரிக்காவோட போர் யுக்தியை அந்த சர்வைவல் மோடுக்குள்ளே வேணும்னே தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படின்றதும், இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சர்ஸ் டிசிஷன் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அவங்க முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டை இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க அப்படின்றதும், இந்த இடத்துல 1968 வியட்நாம், 2002 ஆப்கானிஸ்தான், 2003 ஈராக், இந்த மாதிரியான ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து சதாம் ஹுசைனை கொண்டு அதன் பிறகு இவங்க ஒரு ஆட்சியை கொண்டு வந்து பிறகு அவங்க கட்டமைப்பு, இதெல்லாம் அமெரிக்கா இந்த முறை பண்ண போகிறது கிடையாது. ஏன் டேர்ம்ஸுக்கு வா. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி மார்க் ஸ்பென்சர் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயின் டார்கெட், நம்பர் 1 டார்கெட் அப்படின்றது சைனா தான். சைனாவுடைய 3 முக்கியமான டிஸ்கவுண்டட் ஆயில் சோர்ஸ், ஃபஸ்ட்டு வெனிசுலா அமெரிக்கா கைக்கு போயிடுச்சு, இப்போ ஈரான் எப்போ விழும்னு தெரியாது, 3வது ரஷ்யா, ரஷ்யா போரில் அவங்களும் டேர்ம்ஸுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா ரஷ்யா தன்னுடைய வரலாறில், புத்தின் தன்னுடைய பதவி காலத்தில் முதல் முறையாக இப்போ ரஷ்யா வந்து தங்களுடைய தங்கத்தை விற்று போரை நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ அவங்களும் வந்துட்டாங்க. மார்ச் 30லேருந்து ஏப்ரல் 6 ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டைமு. அதுக்கு பிறகு இது ஒரு முடிவுக்கு வரத்துக்கு, அதாவது 15 ஏப்ரலுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரத்துக்கான பாசிட்டிவான சூழ்நிலை இப்போ முதல் முறையாக எனக்கு தெரியுது. வில் ஆல் ப்ரே டு காட், கடவுள்கிட்ட வேண்டிக்கும் இந்த போர் சீக்கிரம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குன்றது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.